पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः. நமோ வெங்கடேஷாய வெங்கடத்துறைவார்க்கு நம. அன்பர்களே வணக்கம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 570வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இதன் முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அஷ்டாட்சரம் என்கிற மந்திரத்துக்கு 8 எழுத்து தான். அந்த 8 எழுத்து உள்ள மந்திரத்தை ஜெபிப்பவர்களுக்கு என்னென்ன கிடைக்கும் என்று ஒரு பட்டியல் போடுகிறார் சுவாமி தேசிகன். 8 மாமூர்த்தி, என் கண்ணன், என் திக்கு, எட்டிரை, என் பிரகிருதி, 8 மாவரைகள், ஈன்ற என் குணத்தோன், 8 எண்குணம் மதியோர்க்கு, 8 மாமலர், என் சித்தி, என் பக்தி, 8 யோக அங்கம், என் செல்வம், 8 மாகுணம், 8 கலைகள், 8 ரதம் மேலதுவும் எட்டினவே. எத்தனை 8 இருக்கு இந்த பாட்டை பாருங்க. அஷ்டாட்சரத்தை ஜெயிப்பவர்களுக்கு பல 8 எழுத்துள்ள மந்திரத்தை ஜெயிப்பவர்களுக்கு 8 8 எத்தனை 8 எட்டும் அப்படிங்கிறார். 8 மாமூர்த்தி சிவபெருமான் இருக்காரு, அந்த பதவி கூட கிடைக்குமா? நம்மளை சிவனாக கூட போஸ்ட் பண்ணுவாங்க. அது அவருக்கு 8 மாமூர்த்தின்னு பேர். அஷ்டமூர்த்தின்னு சிவனுக்கு பெயர். ஏன் அப்படின்னா அவர் 8 வடிவத்தில் இருக்காராம். பூமியாக, தண்ணீராக, தேஜஸாக, வாயுவாக, ஆகாசனாக, சந்திரனாக, சூரியனாக, வேள்வி செய்பவனாக. ஒரு வேள்வி செய்கிறாருன்னா சிவபெருமானுடைய மூர்த்தியான். இதைத்தான் காளிதாசன் அபிஞான சாகுந்தலன் டிராமாவுக்கு கடவுள் வாழ்த்தில் சொல்கிறான். அந்த 8 திசையிலையும் நம்ம புகழ் கிடைக்குமா? 8 திசைன்னா கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு 4, இடைப்பட்ட திசைகள் 4, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, இப்படி 8 திசைகளிலையும் நம்ம புகழ் பரவும். இந்த 8 திக்குக்கும் பாலகர்கள் இருக்காள். கிழக்குக்கு இந்திரன், தெற்கு அந்த தென்கிழக்குக்கு அக்னி, ஆக்னேய திசைக்கு, தெற்குக்கு யமன், தென்மேற்கு நிருதி, மேற்குக்கு வருணன், வடமேற்குக்கு வாயு, வடக்குக்கு குபேரன், வடகிழக்குக்கு சிவபெருமான். அந்த பொசிஷன் கிடைக்குமா? 8 பிரகிருதி என்று பிரகிருதி, மகத்து, அகங்காரம், பஞ்சபூதம் என்று சொல்லுடைய 8 அந்த பெருமையும் வருமா? 8 மலைகள் போல இருப்போமா நம்ம? ஹிமயமலை போல, நிஷதமலை போல, விந்திய மலை போல, மால்யவான் என்கிற மலை போல, பாரியாத்திரகம் என்கிற மலை போல. நான் உங்களுக்கு பட்டியலாக ஒன்று கொடுக்குறேன், வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன், தகவல். இந்த 8 எழுத்தை ஜெபித்தவர்களுக்கு பரமனுடைய 8 குணங்கள் வரும். பரமனுக்குள்ள 8 குணங்கள் என்னன்னா, கர்மாவுக்கு உட்பட மாட்டான். இந்த கர்மா அவனுக்கு பிடிக்காது. மூவாமை,
ஒரு நாள் கிழவன் ஆக மாட்டான். அதை சொல்லு. சாவாமை இறக்க மாட்டான். துயரமின்மை ஐயோ ஒரு ஈடாக இருக்க மாட்டான். பசியின்மை பசி கிடையாது. விடாயின்மை தாகம் கிடையாது. அழியா போகப்பொருளுமை போகப்பொருளாக அழியாமல் இருக்கும். சார் வாங்கினேன் சார் மிக்சி ஓடுச்சு சார் உடஞ்சி போச்சு, ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் சார் சரியில்லை, அதை கிடையாது. பொருளெல்லாம் அழியாது, போகப்பொருள். நினைத்ததே முடிக்க வல்ல தன்மை இருக்குமா, அந்த 8 நமக்கு கிடைக்குமா. புத்திக்கு 8 தன்மை வேணுமா. அதாவது என்னென்னா, ஒரு விஷயத்தை சொன்னால் மனசில் வாங்கிக்கணும். ரொம்ப பேர் வாங்கிக்கவே மாட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் சொல்லி முடிச்சா நேர்மாறாக பண்ணிட்டு வரேங்க. ஐயோ இப்படி பண்ணாதேன்னு சொன்னேனேன்னா, அப்படிங்களா நான் வேறு மாதிரி புரிஞ்சுக்கணும். அதனால் கருத்தை நேரிலே வாங்கி கொள்ளது தன்மை. அந்த மனசில் வாங்கின்றதை தரிக்கணும். இங்கேருந்து கடைக்கு போய்ட்டு கடையிலேருந்து செல் அடிக்கக்கூடாது. என்ன சொன்னீங்க, புளி சொன்னீங்களா, பழம்புளி அப்படின்னு கேட்கக்கூடாது. அவங்க அளவில் வச்சுக்கணும். அப்புறம் வெளிப்படையாக சொல்லாத விஷயத்தை கூட நாம் புரிஞ்சுக்கணும். பேருக்கு புரியாது. சார் நல்ல பூஜை, சிவ பூஜை நடந்துச்சே, கரடி வந்தால் எப்படி இருக்குங்க, அப்படி தான் இருக்குது நீங்கள் வந்ததுன்னா. சிவ பூஜைக்கு வந்தேன்னா அப்படின்னு நினைக்கிற பைத்தியம். அவன் என்ன சொல்கிறான், ஏன் அப்படி வந்து கழுத்தறத்தேங்கிறான். கூறாத்தையும் புரிஞ்சுக்கணும். கூறியது சில விஷயம் சொல்லியிருப்பான், அதில் பல விஷயம் எல்லா விஷயத்தையும் நினச்சிட்டு சண்டை போடுறது, சிலதை இக்னோர் பண்ணிடணும். ஆகையினால்தான் அந்த தன்மையும் வேண்டும். 8 புத்தி உள்ளவனுக்கு ஒரு விஷயத்தை வாங்கிக்கணும், மனசில் அதை மனசில் வச்சுக்கணும், மீண்டும் நினச்சி பார்க்கணும். அவள் வெளிப்படையாக கூறாத்தையும் உணரணும். கூறியதில் வேண்டாத ஐட்டத்தை விட்டுறணும். அந்த கூறியில் வேண்டாத ஐட்டத்தையே சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அதற்கு மேலே தெளிவாய் அறிஞ்சிருக்கணும் விஷயத்தை, அதனுடைய உண்மை பொருளை உணரணும். இது கிடைக்கணும். 8 வித பூ வாழ்க்கையில் நம்மகிட்ட எப்பொழுது இருக்கணும். ஏன் 8 வித பூ என்ன சார், மல்லிகைப்பூ, முல்லைப்பூவும் நல்லா இந்த 8 பூ உங்கள்கிட்ட இருந்துட்டீங்கன்னா பூஜை சூப்பராக பண்ணிடலாம். அது என்ன 8 பூன்னா, அஹிம்சை என்பது ஒரு பூ. ஹிம்சப்படுத்தக்கூடாது. அந்த மனைவி பாவம் கஷ்டப்படுறாங்க, அதை எடுத்து வை, இதை எடுத்து வை, என்ன யானி பூஜை பண்ணுற என்னை ஹிம்சை பண்ணு அவன் நினைக்கக்கூடாது. ஒருவருக்கும் துன்பப்படுத்தக்கூடாது. ஒருவரை புலனடக்கம் இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் கருணை இருக்கணும், பொறுமை இருக்கணும், அறிவு இருக்கணும், தபம் இருக்கணும், தியானம் இருக்கணும், சத்தியம் இருக்கணும். இது அவங்கள்ட்ட இருக்கா இல்லையோ. சத்தியம் 1 கிலோ வாங்கலாமா, வாங்க முடியாது. 8 சித்தி, அதை படித்தா அதுலேயும் 8 விதமான ஆஸ்பெக்ட்ஸ் தெரியும். இப்படி பல 8 உண்டு. இந்த 8 எல்லாம் தான் தேசிகன் ஒரு அழகான பாட்டு. அது 8 மாமூர்த்தி, என் கண்ணன், என் திக்கு, 8 என் பிரகிருதி, 8 மாவரைகள் ஈன்ற என் குணத்தோன், 8 என் குணமதியோர்க்கு, 8 மாவலர், என் சித்தி, என் பத்தி, 8 யோகாங்கம், என் செல்வம், 8 மாகுணம், 8 கலைகள், 64 கலைகளும் எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்களாம். 8 ரசமேல், அதுவும் 8 ரசங்கள் சொல்கிறாங்க. அதில் சாந்திங்கிறது, பீஸுங்கிறது 9வது ரசம். அது வரைக்கும் நவரச வாழ்க்கையாக வாழ்வாங்களாம். அத்தனையும் 8ம்னார். இதில் இப்படிப்பட்ட 8 சித்தியில் ஒன்று இருக்குது. அந்த 8 சித்தி என்பது என்ன என்று கேட்டால், நமக்கு நினச்ச பொழுது உடம்பு பெருசாகணும், நினச்ச பொழுது உடம்பு சிறந்தாகணும். அப்படிப்பட்ட ஒரு சித்தி, நம் உடம்பை நினைத்த பொழுது நாம் பெருசாக்கி கொள்கிறோமே, அந்த சித்திக்கு மகிமா என்று பெயர். அந்த மகிமா என்கிற சித்தி உடையவன் திருவேங்கடம். அவன் என்ன, அவன் அருளினால் அடியார்களுக்கே அதை கொடுப்பான். அவன்கிட்ட இருக்குன்னா பெருமை. ஆஞ்சநேய சுவாமிக்கு இந்த 8 சித்தி இருந்ததுங்கிறாங்க. நினச்சா திடீர்னு உடம்பை பெருசாக்கிடுவார். அதனால தானே ஜெயிச்சார். யாரை, சுரசாம் நாகமாதரம். ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டியில் அங்கேயே நோக்கி போகிறார். தேவர்களுக்கு குறும்பு பற்றிங்களா, குசும்பு. இவன் கெட்டிக்காரனா, இல்லை சிக்கல் வந்தால் அப்படியே டென்ஸ் ஆகிடுவானா, டஃப் கொடுத்தா எப்படி இருப்பான், அதை பார்த்து பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கான போய் ஜெயிச்சு வந்தால் மனுஜர். எப்படி நம்ம ஊரில் பாருங்கள், நாளைக்கு நடக்க யார் ஜெயிப்பாங்க, நம்ம நாட்டு கத்துறாங்க பாருங்கள். எலெக்ஷன் ஆனோடனே திருநாள் தெரிஞ்சு போகிறது, சொல்லிட்டு போய் கத்தணும். ஆனால் அவர்கள் தேவர்கள் ஆஞ்சநேயரை பரீட்சிக்க விரும்பினார்கள். அதனால் நாகர்களுடைய தாயான சுரசை ஆஞ்சநேயர் வெளி நிற்க சொன்னாங்க.
அவன் ஆள் வாயத்தில் எதிர்க்க வந்து நின்னான். அம்மா யார் நீன்னு கேட்டார். போயிட்டே இருக்கிற ஆஞ்சநேயர் 100 மைல் ஜம்ப் பண்ணுறச்சு திடீர்னு விக்னம் பண்ணினா, யார் நீ? நான் நாகமாதா சுரசை. என்ன வேணும்? இந்த ஏரியா என் ஏரியா, யார் இங்கே வந்தாலும் என் வாய் வழியாக தான் போகணும், நீ என் வாயிலே பூந்து போகணும், இது தேவர்களுக்கு தவறும் அந்த சாப்பாடு. ஆஞ்சநேயர் கை கூப்பினார். தாயே, சீதை ராமன் சேர்த்து வச்சுட்டு வரேன், அசைன்மெண்ட்டு முடிஞ்ச உடனே வாயில் விடலை, அது கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்டார். நாம் நினைப்போம் பற்றியா ஆஞ்சநேயர் இப்படி கெஞ்சினாருன்னு. ஆஞ்சநேயர் ஏன்னா கெஞ்சலே காரியம் ஆகிடுச்சுன்னா போடுவேன், அதுக்காக கேட்டார். அவள் என்ன பண்ணினா சுரசை, அதெல்லாம் கிடையாது, தேவர்களை சொல்லியிருக்கா, நீ சாப்பிட்டு என் வயலுக்குள்ளே நுழைஞ்சு தான் போகணும். ஆஞ்சநேயர் சொன்னார், உன் வாய்க்குள்ளே நுழையணும்னா உன் வாய் என்னை முழுங்குமா பாருன்னு தன் உருவத்தை பெருசாக்கினார். எனக்கும் தான் அந்த சக்தியிலும் உருவத்தை பெருசாக்கினான். அப்படி ஆஞ்சநேயர் மகிமா என்கிற அட்ட சித்தியில் ஒரு சித்தியை வச்சு தன் வால்யூமை பெருசாக்கிட்டே போகிறார். அவள் வாயும் பெருசாகிட்டே போகிறது. நாங்களாம் வேடிக்கையாக சொல்லுவோம், அந்த காலத்தில் கவர்மெண்ட்டு விலைவாசி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு விலைவாசி படி டியர்னஸ் அலவன்ஸ்னு ஒன்று கொடுக்கும். கொடுத்த அடுத்த வாரமே இன்னும் கொஞ்சம் விலை ஏறிடும். இன்றைக்கி ஒரு விலைவாசி ஏன்னா டியர்னஸ் கொடுத்துட்டா விலைவாசி ஏறிடும், விலைவாசி ஏறினா டியர்னஸ் கொடுப்பாங்க. இப்படி ரெண்டும் போட்டி போட்டுட்டே போகும். அது மாதிரி ஆஞ்சநேயர் சைஸை பெருசாக்க சுரசை தன்னுடைய வாயை பெருசாக்குறார். அப்போ ஒரு ஸ்டேஜில் ஆஞ்சநேயர் என்ன பண்ணார், டப்புன்னு வாயில் பூந்தார், தன் உருவத்தை சின்னதாக்கிண்டு அவள் மூடத்துக்குள்ளே வெளில வந்துட்டார். அம்மா ஒரு வாய்க்குள்ளே தானே போகணும், தேவர்கள் கொடுத்துருக்க வரோம், அதை ஆகிடுத்துன்னு போயிட்டார். அவரோட சாமர்த்தியம் இருக்குது. பட் சாமர்த்தியம் இருந்தாலும் உடம்பு ஒத்துழைக்கணுமே. அந்த மகிமாங்கிற சித்தி இருந்தால்தான் தான் அவர் உடம்பு சுருக்கிக்கிட்டது பெரிய. என்னாலையும் முடியாது, ஏன்னா எனக்கு மகிமா கிடையாது. யார்கிட்ட கேட்டேன், ஆஞ்சநேயர் இப்படிலாம் பண்ணார், ஏன் பண்ணக்கூடாது? ஓய், ஆஞ்சநேயருக்கு 8 சித்தி, நமக்கு ஒரு சித்தி கூட கிடையாது. அந்த மாதிரியான 8 சித்தி ஆஞ்சநேயருக்கு ஏன் கிடைச்சிது? திருவேங்கடமுடியானாலும் தான். திருவேங்கடமுடியான மலையில் தான் அம்மா தபஸ் பண்ணி அவரை பெற்றாள். அதனால் அந்த மகத் என்கிற மகிமா என்கிற சித்தியை மக்களுக்கு பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடியவன், தானும் அதை பெற்றவன். எனவே எம்பெருமானுக்கு மகத் என்பதாக ஒரு திருநாமம். இதைத்தான் மகன் என்ற திருநாமமாக வைத்து சொல்கிறோம். 570. இதற்குண்டான பாட்டை கேளுங்கள். மகிமா ஸ்லோகம். மகிமா கஷ்டன கீதः சித்திவிசேஷ சச்சாஷ்டசித்தீனாம் ஏகோ கீதோ மத்தியே சோப்யாப்யோஸ்மாத் மகானசூ தஸ்மாத். இப்படி மகான், மகத் என்று சொல்வது சரியில்லை, மகான்னு சொல்லணும். இப்படி மகான் என்கிற திருநாமத்தை உடையவனாக திருவேங்கடமுடியான் இருக்கான். எங்கே இன்னும் கலந்து ஜெபியுங்கள். மகதே நமஹா. ஆஹா, இதுக்கு தமிழ் பாட்டு சொல்லவில்லையே, சொல்லுவோம். எட்சித்திகளில் ஒன்றான மயா என்கிற சித்தியை அடியவர்களுக்கு தரவும் வல்லவன், தானும் கொண்டவன். எனவே மகான் என்று பெயர் பெறுகிறான் திருவேங்கடமுடியான். மகதே நமஹா. நமோ வெங்கடேஷாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.